வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தங்கம் பாடுபிள்ளைங்க. வாழ்க்கையில் எத்தனையோ படிப்பு இருக்குது. பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற படிப்பு ஒன்று இருக்குது, வாழ்க்கை படிப்பு இருக்குது, தொழில் படிப்பு இருக்குது, அதே போல் இந்த மோட்டார் படிப்பு இருக்குது. இந்த மோட்டார் படிப்பை எங்கே போய் கற்றுக்கலாம் அப்படின்னா அனுபவசாலிக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். ஏன்னா அனுபவிச்சவங்களுக்கு தான் இந்த வழியில் போனோம், எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல மேடு இருக்குது, எதை எடுத்தால் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதுனால தான் அந்த அனுபவத்தை நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா. தங்கம் பாடி பில்டிங்கை பற்றி என்ன முதலாளி சொல்கிறீங்க? தங்கம் பாடி பில்டிங் தங்கம் தான் நல்லா இருக்கு, நல்லா கட்டிருக்கீங்க. சரி முதலாளி, வேலை தெளிவாக இருக்கு. வேலை தெளிவாக இருக்குது. அளவுக்கு பேசுறீங்களா அந்த அளவுக்கு மேலே வேலை தெளிவாக இருக்கு. சூப்பர் முதலாளி, வண்டி நல்லா இருக்கு. பாடி நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன், விடும்போது விட்டுட்டு நம்பிக்கையாக விட்டுட்டு கோயம்புத்தூர் போனோம். எல்லாம் பண்ணி வேலை முடிச்சிட்டீங்க. கொஞ்சம் முன்ன பின்ன மலைகள்னால கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் வேலைகள் தெளிவாக முடிச்சிட்டீங்க. சூப்பர் சூப்பர். அடுத்து வண்டி வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் தங்கம் பாடி பில்டிங்கில் பாலுநண்ட ஒரு ஃபோன் அடித்து கேட்டுட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்தால் நல்லாயிருக்கும். சரிங்க, ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். ஒரு உழைக்கிற ஆளுக்கு தானே தெரியும் அதோட. கண்டிப்பாக உழைக்கிற ஆளுக்கு தான் அது உழைக்கிற ஆளுக்கு. பழைய வண்டி எடுக்கிறோம் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய இதில் மாட்டிக்கிறாங்க. சரிங்க மேடம். 80 காசு வட்டி, 70 காசு வட்டி, 90 காசு வட்டின்னு சொல்லிட்டு அங்கே எடுக்க போயிட்டு எல்லா இதுவும் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பழைய வண்டிக்கு 1.5 காசு வட்டிக்கிட்ட வந்துடும். அவளை வட்டி கட்டி அந்த பழைய வண்டியை போய் எடுக்கிறதுக்கு புது வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம். கௌரவம் மிச்சம். 65 காசு 70 காசு தான் வரும். அந்த பாடி கட்டுறதே எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. சரி மேடம். நம்மளும் அப்படி தான் யோசிச்சலாம். பழைய வண்டி எடுப்போம் போனால் அப்புறம் பாலனண்ட பேசணுன்னா புது வண்டியாக எடுத்துருங்க முதலான்ட்டார். சரிங்க. ஆமாம், பாடி கட்டுறத அந்த வர்ற செலவை யோசிக்கிறாரு. ஒரு டைம் அதுவும் தங்கம் பாடி பில்டிங்கில் ஒரு டைம் கட்டினோம்னா போதும், அது நல்லா இருக்கு பாடி. சரிங்க மேடம். அடுத்தலாம் அப்புறம் எஃப்சி போனால் சும்மா பெயிண்ட் அடிச்சுட்டு மாற்றிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா கட்டியிருக்கேன் தெளிவாக. எந்த அளவுக்கு இருந்தாலும் வேலை தெளிவாக இருக்குது. சூப்பர். கண்டிப்பாக அடுத்து யாரும் கட்டணும்னாலும் தங்கம் பாடி பில்டிங் தான் வர சொல்லணும். நல்லா கட்டியிருக்கேன். சும்மா நீங்கள் வீடியோ எடுக்கிற காண்டி சொல்லலை, வேலை தெளிவாக இருக்குது. ஏன்னா நம்பி விட்டுட்டு போனோம் கோயம்புத்தூர், இப்போ திருப்பி கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் அன்றைக்கி. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்ன பின்ன ஆனாலும் நல்லா தெளிவாக பண்ணி வேலை முடிச்சு கொடுத்துருக்கேன். சந்தோஷமாக வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி. நன்றி. வண்டிகள் எடுப்போம். அடுத்து யார் வண்டியில் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தங்கம் பாடி பில்டிங்கில் கேட்டு எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அனுபவத்தில் சொல்கிறேன், பழைய வண்டி யாரும் போய் எடுக்காதீங்க. இந்த ஏரியாவில் நிறையா அந்த கன்சல்ட்டிங்லாம் இருக்குது பழைய வண்டி. இது அதில் போய் யாரும் மாட்டிக்காமல் எடுக்கிறிய கம்மியான அமௌண்ட்டில் கூட டாடா ஏசியில் கம்மியான இந்த பெட்ரோலு டீசலு அது மாதிரி எடுத்து அப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆனதுக்கப்புறம் பெரிய வண்டியில் எடுக்கலாம். நன்றி. புது வண்டியாக எடுக்கேன் யார் எடுத்தாலும் அனுபவத்தில். ஏன்னா அனுபவத்தில் நான் வந்து பழைய வண்டி ஃபைனான்ஸ் எவ்வளோ வருது, எவ்வளோ வட்டி வருது, பழைய வண்டியோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணி பார்த்து அலைஞ்சு தெரிஞ்சு அப்புறம் புது வண்டிக்கு கொட்டேஷன் வாங்கி தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். எடுக்கிற புது வண்டியாக எடுத்துருங்க. பழைய வண்டிங்கிற அந்த அது ஒரு ஸ்கேம் மாதிரி தான், அதில் போய் மாட்டிக்கிட்டுறாரு. கண்டிப்பாக நான்லாம் அட்வான்ஸ்லாம் போட்டு நிறையா மாட்டிக்கிட்டு கடைசியாக ஒரு 5000 அமௌண்ட்டு வேணாம்னே தொலைஞ்சிட்டு போயிடுன்னு விட்டுவிட்டு இதே ஏரியாவில் ஒரு கன்சல்ட்டிங்கில் விட்டுவிட்டு 5000 போயிட்டு போய் அந்த காசு பெரிய காசுலேருந்து அப்புறம் போய் புது வண்டி எடுத்தேன். நன்றி. அந்த அளவுக்கு நிறையா அதை பழைய வண்டியை இழுத்துக்கிட்டு புது வண்டி எடுத்து நல்லா ஓட்டிட்டு தெரிஞ்சிடலாம். கண்டிப்பாக பெருமையாகவும் இருக்கும். கூட அப்புறம் மாற்றிட்டு வேறு வண்டி எடுத்துக்கலாம். யார் எடுத்தாலும் கொஞ்சம் புது வண்டியாகவே எடுத்துக்கோங்க. பாடி கட்டுற யோசிக்காதீங்க. பாடி கட்ட வேணால் தங்கம் பாடி பில்டிங்கில் ஒன்றாந்து வச்சிங்கன்னா தெளிவாக கட்டி கொடுத்துருவார். கண்டிப்பாக. ஆமாம், ஏன்னா நம்ம கட்டினதை வச்சு சொல்கிறேன். இன்னொரு நல்லா இருக்குது. சரி, நல்லா பண்ணியிருக்கீங்க. சரிங்க மாலி. ஆமாம், மீண்டும் சந்திக்கலாம் மாலி. நம்ம செய்யணும், எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு இப்போயே டிசிஷன் பண்ணிக்கிறணும். நம்ம இப்போ டிசிஷன் பண்ணாமல் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கொண்டு போயிட்டு காசுகளை முடக்கிட்டோன்னு வைங்க, இல்லை கடனுக்கே வாங்கிட்டாலும் அதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது. அதனால் நண்பர்களே எச்சரிக்கையாக இருங்க. இப்படிக்கு உங்கள் தங்கம் பாடி பில்டிங்.